கமிஷன் ஆஃப் ஓத் எல்லாருமே வந்து லாயர்ஸா? அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சுகுந்தரா நாராயணசாமி. எனக்கு கேட்கப்பட்ட கேள்வியில வந்து ஒன்று, கமிஷன் ஆஃப் ஓத் வந்து எல்லாரும் வந்து வழக்கறிஞராக இருக்க வேண்டும் என்ற அவசியமானு கேட்டிருக்காங்க. அது வந்து அவசியம் இல்லை. கமிஷன் ஆஃப் ஓத் வந்து யாராச்சும் வந்து அவங்க வந்து ஆகணும்னு சொல்லிட்டு விண்ணப்பம் செய்வதாக இருந்தால், பிரத்யேகமாக என்னென்ன ஷாராட் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு வழக்கறிஞர் வந்து கமிஷன் ஆஃப் ஓத்தா அவங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, அவங்க வந்து குறைந்தபட்சம் வந்து 7 வருட காலம் வந்து அவங்க வந்து ஒரு வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும். அதாவது குறைந்தபட்சம் 7 வருட காலம் அனுபவம் உள்ள ஒரு வழக்கறிஞர் வந்து கமிஷன் ஆஃப் ஓத் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அவங்க வந்து ஒரு கமிஷன் ஆஃப் ஓத்தா இருக்கலாம். ஆனா வந்து வழக்கறிஞர்கள் மட்டும்தான் இருக்கணும் அவசியம் இல்ல. வேற யார் யார் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்தில் வேலை செய்யும் அதிகாரிகள் அவங்களும் வந்து இந்த கமிஷன் ஆஃப் ஓத் வந்து அப்ளை பண்ணலாம். மற்றும் சட்டத்தின் கீழே வந்து நிறுவப்பட்ட நிறுவனங்கள், ஸ்டேட்டுட்டரி பாடி சொல்லுவாங்க, அங்க வந்து இருக்கின்ற நபர்கள் அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். மற்றும் இன்னொரு நபர் கேட்டகரி கொடுத்திருக்காங்க. அதாவது யார் யார் வந்து நிபுணர்களாக இருக்கின்றார்களோ அவங்களோட வேலையில வந்து அவங்களுடைய அனுபவம் வந்து கமிஷன் ஆஃப் என்ற அந்த ஒரு பதவிக்கு வந்து அவங்களுக்கு வந்து குவாலிபிகேஷன் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து அந்த தகுதி இருந்துச்சுன்னா அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுடைய வந்து ஆவணங்கள் வந்து சத்திய பிரமாணம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது கமிஷன் ஆஃப் ஓத் கிட்ட போயிட்டு சத்திய பிரமாணம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த கமிஷன் ஆஃப் ஓத் வந்து ஒரு வழக்கறிஞராக மட்டும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்ல. நீங்க வந்து கமிஷன் ஆஃப் ஓத் சொல்லிட்டு நீங்க கூகுள் பண்ணாவே வந்து நீங்க இருக்கும் இடத்துல வந்து கமிஷன் ஆஃப் ஓத் அந்த ஆபீசர்ஸ் இருக்கும். அந்த ஆபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து போயிட்டு சத்திய பிரமாணம் எடுக்கலாம். செயல்படுத்த இருக்கும். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.